ரொம்ப சந்தோஷமா வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அக்கா தான் எங்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டாங்கன்னு நாஞ்சில் விஜயன் அவரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. தர்சனா அவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்க போற விஷயத்த அவங்களே சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. சுந்தரி அவங்க என் குழந்தையோட நான் டான்ஸ் ஆடுற டான்சர்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வர்றவங்களுக்கு தண்ணியாச்சு கொடுங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒரு நபர் ரொம்ப கோவப்பட்டு எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? பிரியங்கா அவங்க கிட்ட உதவி கேட்டோம், ஆனா அவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிஜிலி ரமேஷ் அவங்களுடைய மனைவி ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நாஞ்சில் விஜயன் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா இவங்க கர்ப்பமா இருக்க விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க அவங்க சமூக வலைதள பக்கத்துல. அந்த வகையில வளைகாப்பு நடத்தி இருக்காங்க. இந்த வளைகாப்புல ரோபோ சங்கர் அவங்களுடைய குடும்பமும் கலந்துக்கிறாங்க. அப்ப நாஞ்சில் விஜயன் அவரு எங்களை விட எங்க குடும்ப, அதாவது எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அக்கா தான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. அக்கா நிறைய கோவில்ல வேண்டிக்கிட்டாங்க. இப்ப எங்களுக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷமான விஷயத்த சொன்னதும் அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியோட ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இந்த வளைகாப்பை நடத்தி இருந்தாங்க. ரொம்பவே நல்லா வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதே போல தர்சனா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எங்களோட லிட்டின் ஒன் சீக்கிரமா வர போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ரொம்ப அழகான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அழகழகான போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி பதிவிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே போலதான் சுந்தரி சீரியல் கேப்ரியலா அவங்க பாத்தீங்கன்னா குழந்தையோட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறேன் மன்னிச்சுக்கோங்க டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கனிமா சாங்க்கு டான்ஸ் ஆடி ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. சீக்கிரமா உங்க குட்டி சுந்தரிய பார்க்கணும் நாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் கூட சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே போலதான் போயஸ் கார்டனுக்கு யாராச்சும் வாய்ப்பு கேட்டு போனா நடிக்க வாய்ப்பு தேடி வரும் அன்பர்கள் நேரில் சந்திக்க வேண்டி காத்திருக்கவோ காலிங் பெல் அழுத்தி பணி இடையூறு செய்யவோ வேண்டாம். உங்கள் தொடர்பு எண்ணுடன் கூடிய புகைப்படத்தை இங்கே வைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக பெட்டியில் போட்டுவிட்டு செல்லவும். வாய்ப்பு இருப்பின் தக்க நேரத்தில் நீங்கள் அழைக்கப்படுவீர் அப்படிங்கிற மாதிரி போயஸ் கார்டன்ல ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா அவங்களுடைய ஆபீஸ்ல இப்படி எழுதியிருக்காங்க. இந்த போர்ட்ல இப்படி எழுதியிருந்ததை பார்த்த நிறைய பேர் உங்க அப்பாவும் எங்களை மாதிரி தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதான ஆபீஸா சென்று போட்டோ கொடுத்திருப்பாரு. வாய்ப்பு தேடி வர கலைஞர்களோட போட்டோவை ஒரு ஆபீஸ் பாய வச்சு வாங்க வைக்க முடியாதா? உங்க அப்பாவுக்கு எங்களோட கஷ்டம் புரியும், ஆனா பணக்கார வீட்டு பொண்ணா வளர்ந்த உங்களுக்கு தெரியாது அப்படின்னு துணை நடிகர் ஜாக்குவார் நாதன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் ரொம்ப தவறுன்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் பிரியங்கா அவங்க கிட்ட நாங்க உதவி கேட்டோம், அவங்க பெரிய ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னாங்க, ஆனா மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு பிஜிலி ரமேஷ் அவங்களுடைய மனைவி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. பிஜிலி ரமேஷ் அவர் இருந்தப்ப அவங்க குடும்பத்துக்கு நிறையவே உதவியா இருந்திருக்கு. ஆனா இப்ப ரொம்ப முடியாம இருக்காங்க. அப்பதான் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, ஆனா அது இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.